வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடியிலிருந்து பொதும்புக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரோட்டோடு சேர்த்து ஒரு 2 செண்டுங்க. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா 33 அடி ரோடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 சதுரடி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்குது. இந்த வீடு வந்து சுற்றில 2 பக்கமும் வந்து 1.5 அடி விட்டுருக்காங்க. வீடு மட்டும் உள்கூடு மட்டும் அந்த 750 சதுரடி வந்துடுது. 20க்கு 30ன்ற அளவில் உள்கட்டமைப்பு மாடியோடு சேர்க்கும் பொழுது முதல் தளம் தரைத்தளம் 2ஐயும் சேர்த்து நம்ம வந்து கொண்டு வரப்போ 750 சதுரடி வரைக்கும் வந்துடுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் வந்துடுதுங்க இந்த ஏரியாவில். அதாவது சிட்டிக்குள்ளேயே என்ன அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சரியாக வரல, ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாக அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் எல்லாம் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக. இதில் வந்து சிசிடிவி சர்வைவல் இருக்குது, சிசிடிவி கேமரா இருக்குது. இப்போ வந்து அந்த ரோடு ப்ராஜெக்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 2-3 இடத்துல சிசிடிவி வந்துடும். தண்ணி நல்லா இருக்குங்க, கிரவுண்ட் வாட்ரு நல்லா இருக்குது. நம்ம அப்படியே வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். கேட்டெல்லாம் பாருங்கள், நல்லா ஹைட்டாக ஏற்றிருக்கிறாங்க. நல்லா இருக்குங்க, வீடு நல்லா இருக்குது. அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்ப்போம். இப்போ வந்து பாருங்கள், அந்த கேட்டெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வராண்டா மாதிரி வருது. அது வந்து அதில் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அவுட்லெட் பைப்பு அங்கே இருக்குங்க. அந்த குழாய் இருக்குது, பவர் கனெக்ஷனும் இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது. கதவெல்லாம் அருமையாக பாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள், அந்த கிரானைட்டில் நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க. அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. காம்பேக்டான ஒரு நல்ல வீடுங்க இந்த வீடு. போர் வந்து இந்த இடத்துல வந்துடுதுங்க. இந்த மாதிரி வருதுங்க பாருங்கள். 130 சதுரடி ஹாலுங்க. நல்லா இருக்குது, ஸ்பேசியஸாக நல்லா இருக்குது. பூஜா ரூம் கபோர்டு இருக்குது. சுற்றி அந்த 1.5 அடி விட்டுருக்கிறதுனால வெண்டிலேஷன் பர்பஸுக்கு ஜன்னல்லாம் நல்லா இருக்குது. பாருங்கள், கிச்சனும் நல்லா இருக்குது பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட்டுங்க, ஒரு 50 சதுரடி இருக்கும். 50 சதுரடி இருக்கும் அந்த கிச்சன். அதில் வந்து உங்களுக்கு கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்டில் நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அதில் செல்ஃபெல்லாம் வருது. மேலே வந்து லாஃப்ட் இருக்குங்க, நிறைய திங்ஸ் வச்சுக்கிறலாம். அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வருதுங்க. கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்டில் நல்லா இருக்குது. இந்த மாதிரி செல்ஃப் இருக்குது. மேலே லாஃப்ட் இருக்குது. இந்த லாஃப்ட்டில் நிறைய திங்ஸ் வச்சுக்கிறலாம். இந்த மாதிரி வருது. கீழே வேணுனாலும் உங்களுக்கு இந்த கபோர்டு அடைக்கனாலும் அடைச்சிக்கிறலாம். இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. அப்படியே எங்கள் பெட்ரூம் வந்தோம்னா, பெட்ரூம் வந்து 10க்கு 10 அப்படின்ற அளவில் இருக்குது. 100 சதுரடி. இது வந்து அட்டாச்சு லெட்டின் பாத்ரூமை சேர்க்காமல் 10க்கு 10ங்க. மேலே பாருங்கள், இந்த பெரிய சைந்தி இருக்குது. அதில் நிறைய திங்ஸை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். மேலே பெரிய சைந்தியாக இருக்குது. அதாவது அந்த ஹெட்டு, அந்த லெட்டின் பாத்ரூமினுடைய மேல் பகுதி. இது லெட்டின் பாத்ரூம் வந்து ஒரு 40 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அட்டாச்சாக வருது. வெஸ்டர்ன் டாய்லெட்டே வந்துடுது. இது இப்போ இதே அளவு கீழே இருக்கக்கூடிய தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூம் அளவுக்கே மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா அகலமாக இருக்குது, நேர்த்தியாக இருக்குது. அப்படியே நம்ம மாடிக்கு போனோம்னா பாருங்கள், இதில் வந்து அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. இதெல்லாம் அந்த வீடு கட்டுறதுக்கு வச்சு இந்த திங்ஸ், அந்த ட்ரம்மு, தண்ணி ஊற்றி வைக்கிற ட்ரம்மு, இந்த சேர் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க. நீங்கள் அதை பற்றி எதுவும் இது பண்ணிக்கிற வேண்டாம். இதெல்லாம் எடுத்துருவாங்க. அந்த கீழே பார்த்தா அதே அளவு அந்த 10க்கு 10 சைஸ் இருக்கக்கூடிய மாடியில் ஒரு பெட்ரூமு, அட்டாச்சு லெட்டின் பாத்ரூம் இருக்குது. பாருங்கள், நல்ல வெண்டிலேஷன் இருக்குது. சுற்றுப்புறம் பூராமே பார்த்திங்கன்னா நல்ல நிறைய வீடுகள் நிறைஞ்ச போதிங்க. ரெசிடென்ஷியல் ஏரியா தான். அதே மாதிரி மாடியிலையும் ஒரு பெரிய சேந்தி இருக்குது. மேலே வர்றது இந்தியன் டாய்லெட் வந்துடுதுங்க. நல்லா ஸ்பேசியஸாக நல்லா இருக்குது வீடு. கிழக்கு பார்த்த வீடாகவும் இருக்குது. பாருங்கள், லொக்கேஷன் தெரியுதுங்களா? பூரா ரெசிடென்ஷியல் ஏரியா தான். செல்ஃப் இந்த மாதிரி வந்துடுது.
பாருங்க, நல்லா இருக்குங்களா? சொத்தில் கவனிங்க. நிறைய வீடுகள் நிறைஞ்ச பகுதிங்க. பெரிய வீதி. அந்த 33 அடி ரோடு நல்லா இருக்குங்க. தார் ரோடு போட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். விலை வந்து குறைச்சி பேசிக்கலாம். நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.